நம்ம ஊரில் லேடிஸை பொறுத்தவரையும் கோல்ட்லேயும் ஜென்ஸை பொறுத்தவரையும் பிளாட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்ட நம்ம ஊரில் 45 வருஷத்துக்கு முன்னாடி தங்கத்திலையோ ரியல் எஸ்டேட்லையோ சென்செக்ஸ்லையோ முதலீடு பண்ணியிருந்தா என்ன கிடைக்குன்னு வாங்க ஒரு கிளியர் கட் டேட்டாவோட பார்ப்போம். நான் பிறந்த வருஷத்துலேருந்தே கணக்கெடுத்தேன். 1981 10 கிராம் தங்கம் 1800 ரூபா. இன்னைக்கு 10 கிராம் தங்கம் 1,36,000. ஒரு பிளாட் கேகே நகர் கோயம்புத்தூர்ல 1 லட்ச ரூபாய்க்கு வித்த பிளாட்டு இன்னைக்கு 1.5 கோடி ரூபாய். சென்செக்ஸ் அப்போ வந்து 170 புள்ளி தான், இன்னைக்கு 86,000 புள்ளி. உதாரணத்துக்கு நீங்க 1 லட்சம் தங்கத்துல போட்டிருக்கீங்க, இன்னைக்கு அதோட மதிப்பு 75 லட்சம். பிளாட்ல போட்டிருக்கீங்க, இன்னைக்கு மதிப்பு 1.5 கோடி ரூபாய். அதே பங்குச்சந்தையில போட்டிருக்கீங்க, அதோட மதிப்பு இன்னைக்கு 5.05 கோடி. தங்கம் 75 மடங்கு ஏறி இருக்கு, பிளாட் 150 மடங்கு ஏறி இருக்கு, சென்செக்ஸ் 505 மடங்கு ஏறி இருக்கு. அன்றாட யூஸ் பண்ற பொருள் தான் ஷேர் மார்க்கெட்ல இருக்கு. தற்காலிகமா ஏற்ற இருக்கும் ஒழிஞ்சு நீண்ட காலத்துல தங்கம் இடத்தை விட பங்குச்சந்தை அதிக வளர்ச்சி தரும். இந்த காலத்துல தங்கத்தை விட இடத்தை விட பங்குச்சந்தை தான் நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும்னு இதை விட ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தேவையில்லை நான் நினைக்கிறேன்.